ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மூன்றாம் பிறை பற்றி பார்த்தோம். மூணாம் பிறை ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாம் தரிசனம் பண்ணணும். தெளிவாக மூன்றாம் பிறை தொடர்பான அனுபவத்தை பார்க்க போகிறோம். சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் ரொம்ப விசேஷம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நடராஜர் தொடர்பான பல அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். அந்த சிதம்பரத்தில் பரமேஸ்வர தீட்சிதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பரமேஸ்வர தீட்சிதர். அவர் ஒரு நாளைக்கு மடத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய பிரசாதத்தோட வந்திருக்கார். பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். அவர் கொண்டு வந்த அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு 10 நாளாக மழை பிச்சு எடுத்திருக்கு. அதாவது ஒரு பகல் நேரத்தை பார்த்தாலே ஒரு மத்தியானம் ஒரு 12-1 மணி வச்சுக்கோங்கள, அந்த டைம் பார்த்தாலே ராத்திரியா பகலா அப்படிங்கிற ஒரு குழப்பம். அந்த அளவுக்கு இருட்டுன்னு இருக்கும். இருட்டுன்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? வானத்துல கருமேக கூட்டம், ஒரு தெளிவான மேகம் இருக்காது. மழை பெய்யறதுன்னா கருமேக கூட்டங்கள்லேருந்து தான் மழையெல்லாம் வருது. அதெல்லாம் சயின்ஸ். அதெல்லாம் கருமேக கூட்டம் தான். அதுல என்ன மழை வருது? ஸ்கை கிளியரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேகம் கிளியரா இருக்கு, வானம் கிளியரா இருக்கு, பழிச்சுட்டு இருக்குன்னா மழை வர்றதுக்கான அறிகுறி இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ வெளியில் எங்கேயானு கிளம்புறோம், அந்த நாட்களில் கிராமத்தில் கிளம்புறோம் அப்படின்னா அண்ணாந்து பார்ப்பா, இல்லைடா மேகம் நல்லா தாண்டா இருக்கு, இன்னைக்கெல்லாம் மழை வராது, நம்ம போயிட்டு வந்துடும் அப்படின்னு கிளம்பி போவா. காஞ்சிபுரத்தில் ஒரு 10 நாளாவே மழை. மேகம்லாம் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. எங்கே பார்த்தாலும் ஜலம், ரோடெல்லாம் ஜலம். அன்னைக்கு இந்த பரமேஸ்வர் தீட்சிதர் வந்திருக்காரு இல்லையா, அவர் தான் இந்த இன்சிடென்ட்டை சொல்றார். ஆச்சரியப்பட்டு சொல்றார். அன்னைக்கு 3ஆம் பிறையா. பொதுவாக அந்த 3ஆம் பிறை அன்னைக்கு பெரியவாளுடைய வழக்கம் என்னன்னா, 3ஆம் பிறையை தரிசனம் பண்ணுவா. தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை பண்ணுவா. பூஜை முடிச்சுட்டு பிட்சை எடுத்துப்பா. அதாவது பிறை சந்திரனை தனது சிரசிலே அணிந்திருக்கக்கூடியவர் சந்திரசேகரன், சிவபெருமானுடைய ஒரு வடிவம். இங்க சிவபெருமானுக்கு கோவில்களில் அலங்காரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பரச்சந்திரனை நெற்றியில் வச்சிருப்பார், சிவலிங்கத்துக்கு வச்சிருப்பார். சந்திரனை சூடியவர் சந்திரசேகரன் பேர். மகாபிரிய பேர் என்ன? சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி, சேகரேந்திர சரஸ்வதி சுவாமி. இவரு இந்த பரமேஸ்வர விஷயம் இன்னைக்கு இருக்கார், பெரியவங்கிட்ட இருக்கார். அன்னைக்கு மடத்தில் இருக்கிற சிப்பந்திகளுக்கு, பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு கவலை. என்னடா அது, பெரியவா 3ஆம் பிறையை தரிசனம் பண்ணுவா, பூஜை பண்ணுவா, அப்புறம் தான் பிட்சை எடுத்துப்பா. ஒருவேளை 3ஆம் பிறையை பெரியவா தரிசனம் பண்ணல, பண்ண முடியல, 3ஆம் பிறை தெரியல, மேகம் கருமேக கூட்டமா இருக்கு அப்படின்னா பெரியவாடிக்கு பிட்சை எடுத்துக்க மாட்டார். இவரே பாதி நாள் உபவாசம் இருக்கார். இப்படியான பிட்சை எடுத்துக்கணும்னு அவ ஆசைப்படுறான். யாரு? அணுக்க தொண்டர்கள். ஆனா அன்னைக்கு 3ஆம் பிறை தெரியறதுக்கான அறிகுறியே கிடையாது. ஒரே இருட்டு. சாயங்காலம் எல்லாம் யோசிக்கிறேன், என்னடா பெரியவ என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான் யோசிக்கிறேன்.
பெரியவா இன்னைக்கு இந்த 3ஆம் டயத்தில் வெளில போகிறாங்க. கொட்டகையிலேருந்து எழுந்து அவர் ஜாகையிலேருந்து எழுந்து வெளில போகிறாங்க. பார்த்தா ஒரே இருட்டு, கருமேக கூட்டமாக இருக்கு. எல்லாம் கூட பரமேஸ்வர தீட்சிதர் அடுக்க தொண்டர்கள்லாம் போகிறாங்க. பெரியவா அப்படியே அண்ணாந்து பார்க்குறானா, ஆனால் கவனிங்க, மகாபெரிவா தான் சர்வேஸ்வர ஸ்வரூப். யார்? பரமேஸ்வர தீட்சிதரே சொல்கிறாரு. இது பெரியவா தான் சாட்சாத் நடராஜன், பெரியவா தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அண்ணாந்து பார்த்த ஒரே கருமேக கூட்டம் இந்த 2 கையையும் இப்படி இப்படி நவுத்தின, ஆகாசத்தை பார்த்து இப்படி இப்படி நவுத்தின. இப்போ யாரான ஒருத்தர் நமக்கு இத்தாமல் நிற்கிறார், அவரை தாண்டி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கிற போது இவர் கூறுக்கிறன இப்படிக்கா தள்ளிக்கா தள்ளிக்கா அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா? திருப்பூர்ல ஈஸ்வரன் நந்திய தள்ளிக்க சொன்ன, தள்ளீரு தள்ளீரு, நந்தனார் என்ன பார்க்கறான், என்னோட பக்தன் பார்க்கறான்னு சொன்ன இல்லையா? அது போல நம்ம சொல்லுவோம். பெரியவா அது போல தள்ளுறாங்க. மேக கூட்டங்கள் அப்படியே கலையிறது. அது வரைக்கும் இருந்த கருமேக கூட்டங்கள் அப்படியே மெல்ல கலைகிறது. ஒரு செகண்டு 3ஆம் தரிசனம் தெரியுது. 3ஆம் தரிசனம் தெரியுது. பெரியவா பார்க்கிற, தரிசனம் பண்ற, மடத்துக்குள்ள வர அணுக்க தொண்டர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற, பரமேஸ்வர தீட்சிதர் ஆச்சரியப்படுற. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சாத்தியமே கிடையாது. மகா பெரியவாங்கிற ஒரு சர்வேஸ்வர சுரூபத்திற்கு எல்லாமே சாத்தியம். இந்த மகானை பாருங்க, இந்த மகான் சொல்ற, அப்படி தள்ளுற கருமேக கூட்டம் அப்படியே நகர்றது, ஸ்கை கிளியரா இருக்கு. பெரியவாளுக்கு தரிசனம் கிடைக்கிறது, 3ஆம் தரிசனம் கிடைக்கிறது. தரிசனம் முடிச்சுட்டு உள்ள வர, அன்னைக்கு பூஜை பண்ற, பிட்சை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது நம்மளாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஏதான கிளைமேட் சரியில்லைன்னா போய் பார்க்குறோம், நிற்கிறோம். இல்லை இன்னைக்கு மேகக்கூட்டம் பார்க்க முடியல அப்படின்னு மானசீகமாக தரிசனம் பண்ணுன்றது மாதிரி நினச்சி நம்ம வந்துடுறோம். ஆனால் பெரியவளை பாருங்க, மேகத்தை வளர்க்கிறார், சர்வஜர், சர்வ வியாபி. இவன் நினைச்சா எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படிதான் இன்னைக்கு சந்திர தரிசனம் பண்ணியிருக்கேன். அடுத்த நிகழ்விலும் 3ஆம் படை தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.